லேட்டாக வந்திருப்பாங்க. அவங்க நார்மல் பீப்புள் கிடையாதுங்க. நார்மல் பீப்புள் கிடையாது. கஜினி மாதிரி ஒரு படம் மீனா பண்ணவே இல்லை. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் சொல்லுவாங்க. நீங்கள் இன்னைக்கு செய்றீங்க, நாளைக்கு உங்களுக்கு இருக்கு. அன்புள்ள ரஜினிகாந்த்லாம் வந்து மீனா வந்து அந்த டைம் பயங்கர ஃபேமஸான ஒரு ஸ்டார் ஆகியிருந்தது. சின்னல் ஒரு அம்மனோட கேரக்டரை வந்து நம்ம மீனா மேம் கிட்ட பார்க்கலாம். அந்த ஒரிஜினலா சூப்பர் ஸ்டார் ஜோடின்னு மக்கள் மத்தியில் வந்து கொண்டாடுறது பார்த்தீங்கன்னா மீனாவை தான் எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஏன்னா அந்த படம் ஓடும்போது தியேட்டர்லேயே நிறைய பேருக்கு சாமி வந்தாலாம் ஆடினாங்க. தியேட்டரில் வந்து பயந்து ஓடி போய் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்தோம். ஹாய், நான் உங்கள் டேரக்டர் சாம்சன் பேசுகிறேன். இப்போ ரீசெண்டாக வந்து அவங்க நயன்தாரா வந்து திரும்ப ஒரு கான்ட்ரவர்சியில் மாட்டிகிட்டே இருக்காங்க. மூக்குத்தி அம்மன் 2ஓட ஆடியோ லான்ச் அந்த ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நடிகை மீனாவை வந்து அவமதிச்சிருக்காங்க. இதை ஃபீல் பண்ணி கூட நடிகை மீனா வந்து அவங்களோட சோசியல் மீடியாலலாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டாங்க. அவங்க லேட்டாக தான் வந்தாங்க. வரும்போதே லேட்டாக தான் வந்தாங்க. அதுவே ஒரு பெரிய விஷயமா பேசினாங்க. அதில் கூட ஒரு மீம்ஸ் ஒன்று பார்த்தேன் சார். ஆக்சுவலி வந்துட்டு லேட்டாக வந்திருப்பாங்க, அவங்க நார்மல் பீப்புள் கிடையாதுங்க அப்படின்ட்டு, அதனால லேட்டாக தான் வருவாங்க, நார்மல் பீப்புள் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளே போய் ஸ்டேஜில் நிற்கும் போதாக இருக்கட்டும், ஆக்சுவலி வந்து புஷ்பா அவங்களையும் பார்த்து பேசுகிறாங்க, சைடில் இருக்கவங்களெலாம் பார்த்து பேசுகிறாங்க. பின்னாடி யாருன்னே தெரியல, அவங்க கூடலாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க நயன்தாரா அவங்க. ஆனால் மீனா மேம் பக்கத்தில் தள்ளி நின்னவங்க மெனக்கிட்டு பக்கத்தில் வந்து நின்று அவங்கள பார்க்குறாங்க. ஆனால் அவங்க பதில் எதுவுமே பேசாமல் இப்படி திரும்பிட்டாங்க சொல்லி. அதுக்கப்புறம் மீனா மேம் வேற ஒருத்தவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல அவங்க ஃபேஸும் மாறிச்சு. ஆக்சுவலி உண்மையில அந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக அவங்களோட ஃபேஸ் மாறிச்சு. ஆனால் எந்த ஒரு அந்த இடத்துல ஒரு ஸ்டேஜு எனக்கு மீனா மேம் கிட்ட பிடிச்ச விஷயமே அது ஒன்று தான். அந்த இடத்துல வந்து நம்ம காட்டினா அவங்க எவ்வளோ மீனா மேம் பெரிய ஆளாக ரொம்ப பெருசாக இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டே அதே நயன்தாரா அவங்க மேம் பக்கத்துலேயே நின்று சிரிச்சுக்கிட்டு அந்த ஒரு இது வாங்கின விதம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல தான் நான் மீனா மேம் பார்த்து ரொம்ப அதிர்ந்துட்டேனே சொல்லலாம். ஏன்னா அவங்க அந்த இடத்துல ஸ்டேஜ்லேயே மேடையிலே வச்சோ ஒரு மைக்கை வாங்கியோ இந்த மாதிரி வந்து நாங்களாம் அப்போலேருந்தே எவ்வளோ பெரிய நடிகை தெரியுமா, நீ இப்போ தான் வந்திருக்க, நீயா சொல்லிக்கிட்ட லேடி சூப்பர் ஸ்டாரு, நீயே வேண்டாண்டுக்கிட்ட, ஆனால் நாங்களாம் அப்படி கிடையாதுமா அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொல்லி கலாய்க்க கூட செஞ்சுருக்கலாம். ஆனால் அவங்க அந்த இது ஸ்டேஜு அந்த ஒரு நாகரிகம் வந்து அவங்க கிட்ட மீனா மேம் கிட்ட நான் பார்த்தேன். உண்மையிலே சூப்பராக இருந்தது. நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களுக்கு என்ன தோணுச்சு? அதே தான், அவங்களுக்கு எப்போவுமே ஒரு ஆட்டிடியூட் ஜாஸ்தி தான் நயன்தாராவுக்கு. இப்போ இல்லை, நிறையா கான்ட்ரவர்சியில் மாட்டும் போது போகிறான் அவங்க ரொம்ப ஆட்டிடியூடை வந்து அவங்க வந்து இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா, படத்துக்கு தான் வந்து ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் படத்தை பாதிக்குங்கிறது கொஞ்சம் கூட தெரியல. நெகட்டிவிட்டி வந்து பக்கத்துலேயே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? கோ ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியில் நடித்தா தான் ஒரு படம் வந்து சக்ஸஸ் ஆகும். நீங்கள் என்னதான் ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணாலுமே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி சுற்றிட்டே இருந்துச்சுன்னா அது சரியாக வராது. ஒரே ஒரு 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 இது ஒன்று ஞாபகம் வருது. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் சொல்லுவாங்க. நீங்கள் இன்னைக்கு செய்றீங்க, நாளைக்கு உங்களுக்கு இருக்கு. சரி, ஆக்சுவலாக நம்ம இப்போ பேசிக் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மீனா யாருன்னா அவங்க வந்து ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக வந்து பண்ணியிருக்காங்க. அப்போவுமே வந்து சூப்பர் ஸ்டார் இருக்கக்கூடிய ரஜினி சார் கூட வந்து எங்கேயோ கேட்ட குரல்ல அன்புள்ள ரஜினிகாந்த்லாம் வந்து மீனா வந்து அந்த டைம் பயங்கர ஃபேமஸான ஒரு ஸ்டார் ஆகியிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ்கிரண் கூட ஒரு படத்தில் இன்ட்ரோ ஆகி அப்புறம் உடனே பார்த்தீங்கன்னா லீடிங் ஸ்டார் ரஜினி சார் கூட வந்து எஜமான் மாத்திரம் உள்ள வரிசையாக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து வீரா படம் அப்புறம் முத்து படம் வந்து அவங்க தொடர்ந்து நடித்தாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ஜோடினா மீனாங்கிறது தான் வந்து ஃபுல்லாகவே தமிழ்நாடு பேசிகிட்டு இருந்து. இந்த சூப்பர் ஸ்டார் ஜோடின்னு நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நயன்தாரா யார் ஒரு நடிகைன்னு வெளில தெரியும் போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சந்திரமுகியில் வந்து ரஜினி கூட நடிக்கும் போது சூப்பர் ஸ்டார் ஜோடிங்கிற ஒரு பேர் தான் அவங்களுக்கு வந்துச்சு. ஏன்னா நயன்தாராங்கிற பேர் கூட மக்கள்கிட்ட ரீச் ஆகலை. ஒரே ஒரு படம் ஐயா பண்ணியிருந்தாங்க.
அப்புறம் உடனே சந்திரமுகியில் ஏதோ ஒரு நியூ ஃபேஸ் வந்து சூப்பர் ஸ்டார் ஜோடியை நடிச்சோடனே சூப்பர் ஸ்டார் ஜோடின்னு தான் வந்து நயன்தாராக்கு ஒரு நிக்நேமாக வந்துச்சு. அந்த ஒரிஜினலாக சூப்பர் ஸ்டார் ஜோடின்னு மக்கள் மத்தியில் வந்து கொண்டாடுறது பார்த்தீங்கன்னா மீனாவை தான் எல்லாருமே கொண்டாடுறாங்க. இவந்தோ வந்து ரஜினி அங்கிள்னு சின்ன வயசில் கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஜோடியாக நடித்தா கூட பயங்கரமாக சூப்பர் ஹிட். அந்த ரஜினியோட பீக் கரியரில் 3 படம் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா வீராவும் முத்துவும் வந்து ரஜினியோட டாப் பீக்கில் இருக்கும்போது வந்த படங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து மீனா வந்து ரஜினிக்கு ஜோடியாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்தளவு ஒரு பேர். இன்னொன்று ஒரு மரியாதை கொடுக்கணும். ஒரு சீனியர் ஸ்டாருக்கு வந்து ஒரு மரியாதை கொடுங்க. அது வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு இல்லை. அதான் ஒரு ரொம்ப வருத்தமான ஒரு இது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அம்மன் 1, அதாவது அம்மனோட ஃபேஸ் பண்ணதான் அந்த படம் முழுக்கவே ட்ராவல் ஆகும். ஸோ இதில் வந்து செகண்ட் இதில் வந்துட்டு மீனா அவங்களும் நடிக்கிறாங்க அம்மன் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கூட கீழே கமெண்டில் பார்த்தேன், அம்மன் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு எல்லாரோட மைண்ட்லேயே வருது மீனா மேம் தான். ஏன் அப்படின்னா பாளையத்தம்மன். ஆக்சுவலி இந்த வேப்பலை சுற்றி ஒரு டான்ஸ் ஆடுறோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு அம்மனாக ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. அந்த வேப்பலையை சுற்றி வர்றதுல கூட ஒரிஜினல் ஒரு அம்மனோட கேரக்டரை வந்து நம்ம மீனா மேம் கிட்ட பார்க்கலாம். உண்மையிலே அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு இப்பயுமே வந்து அந்த படத்தை யார்ட்டையா போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீனா மேம் அம்மன் தான் சொல்லுவாங்க. யாருமே வந்து ஆக்டர்னே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த படம் ஓடும்போது தேட்டர்லேயே நிறைய பேருக்கு சாமி வந்தாலாம் ஆடினாங்க. ஒரிஜினலாக அவங்கள பார்க்கும்போதே ரொம்ப நாளாகவே மேம் சொல்லிகிட்டே இருந்தாங்க, என்னை வந்து அம்மனாவே பார்க்குறாங்க அம்மனாவே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் இருந்தது. ரெண்டாவது இவங்க ஃபஸ்ட்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா அம்மனா கேரக்டராக கொடுக்கும்போதே வந்துட்டு நிறையா கான்ட்ரிபியூஷன் வந்தது. வேணாம், செட் ஆகாது நயன்தாரா அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஓரளவு அதுவுமே சக்ஸஸ் கொடுத்தாலுமே செகண்ட் இதில் அதுக்காண்டி ரொம்ப, அதாவது எப்படின்னா ஒரு விஷயம் நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஆடினாலே இறங்கிடுவோம். அதே தான் இப்போ லாஸ்ட்டாக தனுஷ் சார் விஷயத்துலையுமே அந்த விஷயம் தான். ஓவர் ஆடினா கண்டிப்பாக அதுக்கு என்றைக்காவது ஒரு நாள் ரிப்பீட் ஆகுங்கிறது தான் உண்மை. அதுலேயும் மீனா மேம் வந்து நீங்கள் வருத்தமே பட தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு ஈடாக நீங்கள் இன்னொருத்தவங்க நடிகையை வந்து இணைக்கவே தேவையில்லை. 48 வயசில் இந்த வயசுலையும் அந்த இடத்துல நிற்கும் போது இப்போ இருக்க பசங்க முதற்கொண்டுமே ரசிக்கிற ஒரு நடிகை அப்படின்னு சொன்னால் மீனா மேம் தான் சொல்லலாம். அப்படி ஒரு நடிகை வந்து இன்னொருத்தவங்க அவங்க மதிக்கணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கரெக்டு தான். எங்கள் ஊரில் வந்து அந்த படம் அம்மன் படம் சாமி படம் என்றைக்குமே வந்து மோஸ்ட் ஜாஸ்தி தான். என்னென்னா கண்டினியூவாக வராமல் அப்பப்போ வந்துட்டு போனால் ரொம்ப நல்லா இருந்தது. எங்கள் ஊரில் அதே மாதிரி ஆடி வெள்ளின்னு ஒரு படம் வந்துச்சு. அது என் கண்ணு முன்னாடி இப்பயும் சின்ன வயசில் பார்த்தது அவருக்கு. தேட்டரில் வந்து பயந்து ஓடி போய் ஒரு ஓரத்தில் உட்காந்துருந்தோம். ஏன்னா படம் பார்த்துக்கிட்டு இருந்த 2 பேர் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அந்த அப்போல்லாம் வந்து கட்டச்சேர் தான் போட்டுருந்தாங்க. கட்டச்சேரில் ஏறி நின்று ஆடினோன்னு படம் அங்கே ஓடிக்கிட்டு இருக்குது, இது பண்ணிகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே லக்கிலி வந்து அது எப்படி நடந்துச்சுன்னா எனக்கு தெரியாது, குரங்கு வந்துச்சு தேட்டருக்குள்ள. அந்த ஆடி வெளியில் வந்து அந்த குரங்கு நாயெல்லாம் இருக்கும். உண்மையிலேயே சொன்ன வெளியில் உள்ள குரங்கே வந்துருச்சு. அப்போ என்ன அந்த எது எப்படி வந்துச்சு அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் உண்மையிலே தேட்டருக்கு வந்துருச்சு. வந்தால் எங்களுக்கெல்லாம் வந்து அள்ளு கலர் சின்ன பிள்ளைல அவங்களுக்கு அப்போ வந்து பயத்தில் வந்துட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அப்படியே ஆயிருந்தோம். அது மாதிரி சாமி படம் வந்து எப்போவுமே வந்து ரீச் ஆகும். அது மாதிரி அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி மூக்குத்தி அம்மனுக்கு முழுசாக பாடுபட்டவர் வந்து ஆர்ஜே பாலாஜி. அது வந்து அடிச்சிக்கவே முடியாது. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் சூர்யா 49 எடுக்கிறாரு. ஸோ அதனால் வந்து அவர் அங்கிட்டு கால் ஷீட் கொடுத்ததுனால இப்போ மூக்குத்தி அம்மன் 2ல் வந்து பண்ணுறாங்க. சுந்தர்சி சார் சொல்லவே தேவையில்லை, ரொம்ப பிச்சு எடுத்துருவார். உண்மையாக சொல்கிறேன், படம் வந்து இப்போயே சொல்கிறேன் சூப்பர் டூப்பர் ஹிட் தான். ஆனால் அப்படிலாம் இருக்கும்போது நாவடக்கம் செஞ்சு அடக்கி சுற்றி பாசிட்டிவ் வைப்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படி ஆரம்பித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று என்னென்னா சுந்தர்சி சார் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுவார். அதுலேயும் சாமி படம் அப்படிங்கும்போது ரொம்ப நல்லாவே பண்ணுவார், அது சந்தேகம் இல்லை. இல்லை இன்னொன்று நம்ம அவங்க நடிகை மீனாவையும் நயன்தாராவும் கம்பேர் பண்ணிங்கன்னா மீனா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஏர்லி 90s ஸ்டார்டிங் வந்து ஒரு 2004 வரைக்குமே நல்லா ஆக்டிவாக வந்து ஹீரோயினாக பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு லாங்குவிட்டி அந்த காலத்தில் வந்து ஹீரோயின்ஸ் கிடையாது. ரொம்பலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் தான், 4 இயர்ஸ் தான் மேக்ஸிமம். ஈவன் சிம்ரனே பார்த்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் பீக்கில் பண்ணாங்க. ஒரு 4 இயர்ஸ் கொஞ்சம் டவுன் ஆகிட்டு லைட்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 96 to 2000 தான் அவங்களோட ஒரு பீக் கரியர். அந்த காலகட்டத்தில் வந்து ஆல்மோஸ்ட் மோர் தென் 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் வந்து ஸ்டாண்டிங்காக இருந்தது பெரிய விஷயம். இன்னைக்கு வந்து நீங்கள் நயன்தாரா அதோட ஸ்டாண்டிங்காக இருக்காங்கன்னு நீங்கள் சொன்னால் கூட நயன்தாராக்கு முன்னாடியே வந்த த்ரிஷா இன்னுமே ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி டெக்னாலஜி மாறிடுச்சு, மேக்கப் மாறிடுச்சு. நயன்தாரா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கம்பேரிசன் பண்ணுறேன்னு கஜினி மாதிரி ஒரு படம் மீனா பண்ணவே இல்லை. ஒரு செகண்ட் ஹீரோயினாக போயிட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாத ஒரு கேரக்டராக
அவங்க கெஸ்ட் ரோல்லாம் பண்ணியிருக்காங்க இல்லைன்னு சொல்ல, பட் இம்பார்ட்டன்ஸே இல்லாமல் ஒரு கேரக்டர் வந்து மீனா வந்து பண்ணதே கிடையாது. நயன்தாரா வந்து அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ கஜினி மாதிரி ஒரு படம்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி நயன்தாரா இவ்வளோ மேலே வந்தாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நிறைய விஷயம், ஒன்று வந்து சிம்பு கூட ஒரு கான்ட்ரவர்சிஸு, அப்புறம் ஆல்ரெடி மேரிடான பிரபுதேவா கூட வந்து ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்து, இதெல்லாம் வந்து வெளியில் பப்ளிக்காக வந்த விஷயங்கள். அது மாத்திரம் தான் நான் பேசுகிறேன். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரணம் வந்து அசின் வந்து நயன்தாரோட பயங்கர டாப்பாக இருந்தாங்க. ஏன்னா அசினுக்கு தான் வந்து செகண்ட் ஹீரோனா நயன்தாரா பண்ணியிருக்காங்க. அசின் வந்து இங்கேருந்து பாலிவுட் ஆசையில் வந்து இங்கே தமிழ் சினிமா விட்டுட்டு வெளில போயிட்டாங்க. ஸோ அந்த ஒரு கேப் இருந்துச்சு, அதை வந்து நயன்தாரா ஃபில் பண்ணாங்க. இன்னொன்று நடிகை ஸ்ரீயா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே அவங்க இன்னும் அந்த லுக்கு இன்னும் பயங்கரமாக இருக்குது. அவங்களுக்கு வந்து தமிழ் கல்ச்சர் பற்றி பெருசாக தெரியல. ஒரு மிகப்பெரிய ஒரு பிளண்டர் பண்ணிட்டாங்க வடிவேல் கூட ஒரு பாட்டு நடிச்சு. ஸோ அதனாலேயே அவங்க வந்து ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ இந்த ஒரு 2 விஷயம் நடந்தனால தான் நயன்தாரா வந்து ஒரு பெரிய ஹீரோனா தமிழில் வந்து இவ்வளோ நாள் ஸ்டாண்டர்ட் வராங்க. பட் நயன்தாரா வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நான் இவ்வளோ நாள் ஸ்டாண்ட் பண்ணும் இத்தனை ஒரு போட்டிக்கு மத்தியில்னா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நாங்கள் வந்து நயன்தாராவை இது பண்ணி சொல்ல, பட் உங்கள் ஆட்டிடியூட் இப்போ நீங்கள் ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்ல, பட் உங்கள் சீனியருக்கு நீங்கள் மரியாதை கொடுங்க. அவங்க வந்து அன்றைக்கே பயங்கரமாக அச்சீவ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ரீசெண்டாக முத்து ரிலீஸில் வந்து அவங்க நடிகை மீனா வந்து நேர் பார்க்கும்போது இன்னும் அந்த பழைய அந்த ஒரிஜினல் 96 முத்துல எப்படி அவங்க அந்த க்யூட்டாக இருக்காங்களோ அந்த க்யூட்னஸ் அப்படியே இன்னும் அந்த ஃபேஸ் அப்படியே இருக்குது. ஸோ சீனியர்ஸாக கண்டிப்பாக நீங்கள் மதிங்க. மொத்தத்தில் வந்து அவங்கள பண்ண ஒரு எஃபர்ட்டுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்தாகணும். இன்றைக்கி அவங்க ஹீரோயினாக பண்ணலன்னா கூட அவங்க பண்ண ஒரு மரியாதை. அவங்களாம் மீனாலாம் வந்து கண்ணழகின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேரே வாங்கியிருந்தாங்க. அது அம்மன் கேரக்டருக்கு வந்து கண்ணு தான் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக அது வந்து ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு தான் பெட்டராக சூட் ஆகும் ஆக்சுவலாக அந்த ரோலு. பட் ஸ்டில் அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுங்க தான் நான் சொல்கிறேன். நானுமே அதுதான் சொல்கிறேன். ஆக்சுவலி வந்து நம்ம எவ்வளோ பெரிய நடிகராக வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ சம்பாதிச்சுக்கலாம், எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் நம்ம இன்றைக்கும் நம்மளோட சீனியராக இருக்கட்டும், நம்மளோட குருவாக இருக்கட்டும், அவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து அந்த இடத்துல நிற்கிறோமோ அப்போ தான் வந்து நம்ம நிலையாக நிற்க முடியும். நீங்கள் வந்து பெரிய நடிகைங்கிறத பேர்லாம் விட நல்ல ஒரு பொண்ணுப்பா, யார் போனாலும் மரியாதை கொடுப்பாங்க, அந்த ஒரு பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதில் வந்து உண்மையாக சொல்லணும் அப்படின்னா இப்போ இருக்க நடிகைகளை விட 90ஸோட அந்த ஒரு நடிகைகள் எல்லாருமே இன்றைக்கும் தன்னை விட ஜூனியராகவே இருந்தாலும் அவங்களுக்கான மரியாதையை வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப நல்லாவே கொடுக்குறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க இவ்வளோ நாள் நிலச்சி நின்னதுக்கு காரணமே அவங்க மற்றவங்க கிட்ட கொடுக்குற மரியாதை. ஏன்னா இப்போ அந்த ஸ்டேஜில் வந்து அவங்க என்ன வேணாலும் பேசியிருக்கலாம். ஆக்சுவலி வந்துட்டு மைக்லாம் கொடுத்தாங்க. அவங்க நினச்சாங்கன்னா இந்த சைடு வாக்கில் கூட இவ்வளோ படம் நடிச்சு இவ்வளோ வருஷம் இது பண்ணியிருக்காங்க. சைடு வாக்கில் ஒருத்தவங்க குத்தி இது பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் ரொம்ப டீசெண்டாக, எனக்கு என்னென்னா லாஸ்ட் வரைக்குமே அவங்க நயன்தாரா இங்கே நிற்கிறாங்க, இங்கே பக்கத்துலேயே நின்றுட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு அது ஒரு விஷயம் ஒரு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஏன்னா ஒருத்தவங்க மூஞ்சி ஸ்டேஜுக்கு நேராக மூஞ்சியை காட்டிட்டு இப்படி திரும்பிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல நம்மளுக்கு யாராக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு முகம் வாடும்ல, இந்த என்னடா இது இப்படி நிற்கிறோமே அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலுமே இல்லாமல். இதுக்கு பேர் தான் நடிகை அப்படிங்கிறதுக்கான காரணம். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் காட்டிக்காமல் சிரிச்சுக்கிட்டே அந்த ப்ரோக்ராம் நல்லா நடக்கணும். ஒரு படம் நம்ம கமிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே என்ன நடந்தாலும் அதை முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து 90ஸோட அந்த நடிகைங்களுக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இப்போ இருக்கிறவங்க அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் வளருவாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, நிறைய கான்ட்ரிபியூஷனாக போச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்கும், வளர்கிற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி வந்து சோசியல் மீடியாலையுமே அதே தான் நான் சொல்லுவேன். நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக போனால் நம்ம வளர்ச்சி வரும், காசு வரும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது என்றைக்குமே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கம்மியாயிரும். இவங்களுக்கே வந்து பீக்கெல்லாம் கிடையாதுங்க. அன்னபூர்ணின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் போகிறேன், கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 10 பேர் போனோம்னா ஷோவை பிரேக்கர் கொடுக்குற மாதிரி அவ்வளோ கம்மியாக தான் ஓப்பனிங் டே ஃபர்ஸ்ட் ஷோ. ஏன்னா நயன்தாரா வந்து அந்த டைம்லாம் அவங்கள லேடி சூப்பர் ஸ்டார்லாம் போட்டுனா அந்த சென்ஸ் படத்தில் போட்டிருக்காங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கு ஒரு ஓப்பனிங்கே இல்லையா, நயன்தாரா படங்கிற ஒரு ஓப்பனிங்கே அந்த படத்துலலாம் இல்லையே. ஸோ அவங்களுக்கே வந்து ஒரு முன்னாள் நடிகைங்கிற ஒரு பேர் தான் இருக்குது. ஸோ இப்போ இது ஒரு படம் பண்ணுறாங்க. ப்ராப்ளி சுந்தர்சி வந்து ஒரு பயங்கரமான ஒரு இதில் இருக்கார். அவர் ஒரு டைரக்டர் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமும் இன்னும் பீக்காக வந்து போன வருஷமும் ஃபஸ்ட்டு ஹிட்டு வருஷத்துக்கு ஃபஸ்ட் ஹிட் அவர் தான் கொடுத்தாரு. ஸோ இந்த வருஷம் நீங்கள் விட்டுடலாம், ஏன்னா வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம். பட் அதுவுமே இன்னைக்கு வரைக்குமே அது வந்து மக்களுக்கு போய் ரீச் ஆகிற மாதிரி மந்தகதா ராஜா இருந்துச்சு.
ஸோ இது ப்ராஜெக்ட் வைஸ் ஒரு நல்ல ப்ராஜெக்டாக வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் மற்றவங்களுக்கு மரியாதை கொடுங்க, அவ்வளோதான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். ஆக்சுவலி இந்த இவ்வளோ நெகட்டிவிட்டிஸ் இவ்வளோ பேசணும், பட் இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவிட்டி எனக்கு தோணுன விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரொடியூசர் வந்து உண்மையாக சொல்லணும்னா அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இது வரைக்கும் வந்து கூப்பிட்டு மேடையில் நிற்க வைக்கிறதே ஃபர்ஸ்ட்லாம் முன்னாடிலாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது. நம்மளெல்லாம் லாங்லேயாவது நின்று வேடிக்கை பார்க்க விட்டுற மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கின காலம்லாம் இருந்தது. இப்போதான் ஸ்க்ரீன் முன்னாடியே அதாவது ஒரு ஆடியோ லான்ச்லேயோ இதுலேயோ வந்து இவங்களாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னு காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அவங்க எல்லாருக்குமே அவங்க ஆங்கரிங் பண்ணவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வைர மூக்கத்தி கொடுத்துருக்காரு. உண்மையிலே அது ஒரு பெரிய விஷயம். வைர மூக்கத்தியாக இருக்கட்டும், பட்டு புடவையாக இருக்கட்டும், இது எல்லாமே ஸ்டேஜில் வர வச்சு இவங்களாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் இவங்களாம் இதுக்கு இந்த இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்கள பாராட்டி கொடுத்தது வந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது. உண்மையிலே இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் 2 விஷயம் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலி சுந்தர் சி சாரும் ப்ரொடியூசரும் தான். ஏன்னா எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்தோம். ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு வைர மூக்கத்தையே அதுவும் ஸ்டேஜில் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பக்கத்தில் நின்று ஒரு ப்ரொடியூசரு அவங்கக்கிட்ட பேசி அந்த ஒரு விஷயத்த கொடுத்த விஷயம்லாம் உண்மையிலே பாராட்டலாம். அதாவது ஒருத்தர் வந்து வாழ்த்துனாவே நல்லா வேலை செய்வாங்க, என்கரேஜ் பண்ணாவே நல்லா வேலை செய்வாங்க. அவங்களுக்கு இந்த மூக்குத்தி இந்த மாதிரி பரிசு கொடுத்தா எப்படி வேலை செய்வாங்க, இதெல்லாம் அந்த படத்துக்கு பெரிய பாசிட்டிவ். இந்த மாதிரி பாசிட்டிவான எண்ணங்களை விதைச்சு போகாமல் ஒரு நெகட்டிவான தாட்ஸில் வந்துட்டு நீங்கள் வந்து அதாவது அவர் வந்து 100% பாசிட்டிவ் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் 100% டவுனில் -100ல் வந்து நீங்கள் நெகட்டிவை விதைச்சிங்கன்னா அது என்ன ஆகுங்கிறது எனக்கு இல்லை. சுந்தர் சி அவர் எல்லாருக்கும் ரொம்ப மரியாதை கொடுக்குற டைரக்டர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சாங்குக்கு வந்து நடிப்பாங்க. இப்போ போன படத்தில் கூட சதா ஒரு சாங்க்கு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து அவரோட இதில் தான் நடக்கும். அரண்மனையில் வந்து குஷ்பு ஒய்ஃப் விட்ருங்க, சிம்ரன் வந்து ஆடினாங்க. இந்த மாதிரி எல்லா ஹீரோயின்ஸுக்குமே அவர் ஒரு மரியாதை கொடுக்குறதுனால தானே வந்து அவங்க அதெல்லாம் பண்ணுறாங்க. சும்மா எல்லாருமே பண்ணிட மாட்டாங்க. அதே மாதிரி ஆர்டிஸ்ட் மேல் ஆர்டிஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டாங்க உடனே போயிடுவாங்க. என்ன இதெல்லாம் 2வது தான். ஜீவாவாக இருக்கட்டும், ஆர்யாவாக இருக்கட்டும், விஷால் சாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து கூப்பிட்டாவே போயிடுவாங்க. சுந்தர் சி சார் படமா படம் வைபவே ஒரு பேட்டியில் சொன்னாப்புல, சுந்தர் சி சார் படமா அண்ணா படமா அழகா போய் உட்காந்தோமா சாப்பிட்டோமா ஷூட் நடிச்சோமா என்னம்மா அப்படிதான் வந்துட்டு இருப்பாங்க. ஆதி சொல்றாப்புல மியூசிக் நான் காசே கேட்க மாட்டேன், நவா பார்த்து கொடுத்தாதான் உண்டு, ஒரு தடவை காசு. அப்படின்னா என்ன நட்பு வந்து எவ்வளவு ஸ்ட்ராங் பார்த்தீங்களா. அதெல்லாம் வந்து ஆர்டிஸ்ட் ஒரு படத்தில் வந்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய கிளாமர் காமிப்பார் ஆக்சுவலாக. ஸோ மற்ற ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற படங்கள் எதுவுமே பெருசாக காமிக்க மாட்டாங்க. இவர் இதில் வந்து அவ்வளோ காப்பரேட் பண்ணி நடிச்சிருப்பாங்க. அதே தான் இந்த பேட்டியில் கூட கேட்டாங்க, சார் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடக்குது என்னன்னா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்கிறாரு. அப்படி சொல்றாரு. ப்ராமிஸ் சொல்றேன். மதகதராஜாவில் கேட்டாங்க, சார் உங்க படத்தில் கிளாமர் தூக்கலாக இருக்கு, அதுவா அமையுதா இல்லை நீங்கள் வைக்கிறீங்களா, அதுக்கும் ஆர்டிஸ்ட்லாம் எப்படி சம்மதம் பண்ணிச்சு நடிக்கிறாங்கன்னு கேட்டோம்னா அதுவா அமையுது சார் அப்படிங்கிற. அப்படின்னா மரியாதை. ஆக்சுவலி சதா அவங்க வந்து லாஸ்ட்டாக ஒரு சாங்க்கு டான்ஸ் ஆடிருப்பாங்க. நான்லாம் யோசித்தேன் அவங்க வந்து கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டாங்கடா. அவங்க நடித்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கிற மாதிரி இருக்கும். டப்புன்னு இந்த மாதிரி எப்படி ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நானும் யோசித்தேன். சதா ஓகே, வரலட்சுமி என்ன சொல்கிறீங்க? சீரியஸா அது எதிர்பார்க்கல அவங்க பண்ணுவாங்கன்னு. யோகா காமெடி காமெடி. ஓகே, என்னதான் இருந்தாலும் அவங்க எவ்வளோதான் இந்த மாதிரிலாம் இருந்தாலுமே இந்த படம் கண்டிப்பாக சுந்தர் சி சார் ப்ரொடியூசரு அதில் நடிக்கிற மேக்ஸிமம் மீனா மேம், நயன்தாரா மேம்மே சரி, ஆக்டிங்கில் யாருமே நம்ம குறை சொல்ல முடியாது. எல்லாரோட ஆக்டிங்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னோட ஆசையுமே கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா என்ன பாசிட்டிவான ப்ரொடியூசர், சூப்பரான டைரக்டர் இவங்கெல்லாம் இருக்காங்க. மற்றவெல்லாம் சரியாக அமைஞ்சிச்சுன்னா வேற லெவலில் ஜெயிக்கணும்னு சார். இல்லை தமிழ் சினிமா வந்து ஹிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப இயங்குது. ஸோ கண்டிப்பாக படம் வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள்.